ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டிஃப்ரெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களோட டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோவில் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை பிஎஸ்சிஆர் என்எஸ்சியில் இருக்கிற நல்ல நல்ல ஸ்டாக்ஸு, ப்ராஃபிட் அண்ட் சேல்ஸு, அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் நல்லா இருக்கிற ஆர்டர் புக் நல்லா இருக்கிற ஸ்டாக்ஸாக வந்து வாங்கிக்கலாம். அடுத்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸு பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் பிக் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்களே பஞ்ச் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து ரிலேட் பண்ணியிருப்பாங்க. லார்ஜ் கேப், மிட் கேப், மல்டி கேப், ஃப்ளெக்ஸி கேப், இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுலேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். மூணாவதாக வந்து பாண்ட்ஸ் இருக்குது. கார்ப்பரேட் பாண்ட்ஸ், ப்ரைவேட் பாண்ட்ஸ், இது மாதிரி நிறையா பாண்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஃபிக்ஸட் இன்கமாக கிடைக்கும். 10%, 11% சொல்லிட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் நல்லா கிடைக்கும். அனலைஸ் பண்ணிவிட்டு என்ன பாண்ட்ஸ் வந்து நல்லா இருக்கோ அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். நாலாவது வந்து யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பிளான்ஸ், அதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 15%, 20% அந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட், ஒரு ஸ்டேபிளான ரிட்டர்ன் வேணும். 7%, 8% வேணும். செக்யூர்டாகவும் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, கவர்மெண்ட் ரிலேட்டடாக வேணும்னு நினச்சிங்கன்னா பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டில் வந்து மந்த் அண்ட் மந்த் வந்து சேவிங்ஸ் பண்ணிட்டு போகலாம். அதுக்கடுத்து வந்து நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம், உங்களுக்கு ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட் வந்து உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் வேணும் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இதை பற்றி நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். அப்புறம் ஃபிக்ஸட் டெபாசிட் பேங்க்ஸில் பண்ணலாம். உங்களுக்கு வந்து 8%, 9% அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரேஷியோவில் கிடைக்குது. 6%லேருந்து 9% வரைக்கும் கிடைக்கிற மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டேபிளான ரிட்டர்ன் கிடைக்கும். அடுத்தது ரியல் எஸ்டேட்டில் நீங்கள் வந்து ஃபிசிக்கலாகவும் ரியல் எஸ்டேட்டில் லேண்ட்ஸ் மாதிரி வாங்கலாம். அதுக்கப்புறம் இல்லைனா ஹவுஸ் வாங்கிட்டு அதை ரெண்ட்டுக்கு விடலாம். அதுக்கப்புறம் வந்து ரீட்ஸ்னு ஒன்று இருக்குது, REITன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஸ்டாக்ஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுலேயும் நல்ல ரிட்டர்ன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு க்ரோத்தும் இருக்கும், நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸும் பாருங்கள்.